வணக்கம் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலர்களே. நான் உங்கள் முத்தையா அன்புதுரை பேசுகிறேன். இது வந்து என்னுடைய சொந்த ஊருங்க. அதாவது எப்படின்னா எங்கள் அப்பாவோட இது வந்து ஒரு பூர்வீகமான அவர் பிறந்த மண் இது. அதாவது வாடிப்பட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாடிப்பட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும். வாடிப்பட்டினாலே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கொட்டு சத்தத்தை பற்றி தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். வாடிப்பட்டி கொட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா உலக புகழ்பெற்ற ஒரு 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 சத்தம் அது கொட்டு சத்தம் அது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன வயசில் வந்து இங்கே வந்துட்டு ஆடி பாடி கொண்டாடி நிறையா தோட்டங்கள்லாம் எங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப விளைச்சல் நிறையா இருந்தது. நல்ல கிணறுலாம் இருந்தது. அங்கே அப்படியே குளிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் விவசாயம் எல்லாமே வந்து பெருசாக இல்லை. எல்லாருமே வந்து சிட்டியை நோக்கி வேலைக்கு அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து அந்த சொந்த ஊரில் வந்துட்டு அவங்க விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. விவசாயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முக்கியன்றது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதனால தான் நம்ம வந்து சிட்டியில் வந்து ரொம்ப லக்ஸரியான லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல நல்ல உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சொந்த ஊருக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. அது எப்படி அளவிடவே முடியாது அந்த மகிழ்ச்சியை. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் டீவாடிப்பட்டி 28 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது ரொம்ப தூரம் கிடையாது. மிக அருமையான ஒரு ஊர் அது. இப்போ இதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்குன்னு நான் சொல்ல முடியாது. சின்ன வயசில் வந்த ஊர் இது. ஸோ இந்த ஊரில் தான் அண்ணன் வந்து இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன்னா எப்படின்னா எங்கள் அப்பாவோட அண்ணனோட பையன் அவர் ஃபுல்லாக முழுமையாக விவசாயம் தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் தான் இந்த பகுதியில் இப்போ வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து நான் அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கண்ணே. இவங்க தான் வந்து தங்கராஜ் அண்ணன். ஸோ ரொம்ப அதாவது விவசாயம் வந்து ரொம்ப விவசாயத்திலே இருந்தவர் அவர். காலம் வந்து அவரை வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அவரால் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல். அதனால் அவர் கொஞ்சம் சின்ன உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால அவர் வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து எங்கள் பெரியம்மா. வணக்கம் சொல்லுங்கள். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். ஆமாம். ஸோ இப்போ அண்ணா இப்போ வந்து எனக்கு என்னென்னா இந்த வாடிப்பட்டியை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன இந்த ஊரோட என்னென்ன ஃபேமஸ் நான் கொட்டை பற்றி சொன்னேன். வாடிப்பட்டினா அந்த கொட்டு சத்தம்லாம் ரொம்ப ஃபேமஸ். மலை தான் ஃபேமஸ். சிறுமலை. சிறுமலை எந்த பக்கம்ண்ணே? அது சிறுமலை வாடிப்பட்டிக்கு வடக்கு சைடு இருக்குது. அது சிறுமலை வந்து இங்கே தான் இருக்குது இல்லையா? சிறுமலை. சரி. வேறு வாடிப்பட்டிக்கு திண்டுக்கல் பார்டர் இருக்குது. வாடிப்பட்டிக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு. இது வந்து எங்கள் அண்ணி அவங்க பாருங்க. ஒரு கோயில் ஃபேமஸ். சொல்லுங்க. பழனி ஆண்டவர் முருகன் கோயில் ஃபேமஸ். இந்த எங்கள் ஊரில் முருகன் கோயில் இருக்குது, அது ஃபேமஸ். பால் கூட ரொம்ப ஃபேமஸ். கேட்டுங்க. விசாகம். விசாகம். சரி. வேற என்ன இந்த ஏரியா நல்ல ஃபேமஸ்? வேற ஏதோ வாடிமானம் ஏதோ சொல்றாங்க. அலங்கநல்லூர்ல மாதாப்பேல் ஒன்று இருக்கு. வாடிமானதுல மாதாப்பேல் ஒன்று ஃபேமஸ். ஓகே. அங்கே எல்லாமே நல்லா அருள் புரியுதுன்னு சொல்லி வர்றாங்க இல்லையா? அது இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு இந்த வாடிமானதில் இந்த கோயில்? இது வந்து 30 வருஷமா சர்ச்சு மாதா கோயில். அது 30 வருஷம் ஆச்சு இல்லையா? வேற என்ன இந்த ஊரோட சிறப்புன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வேற ஏதாவது வாத்து பார்த்தா ஆறு போகுது. ஆத்து பாசனம். பெரியார் முல்லை பெரியாரிலிருந்து தண்ணி. அண்ணா இப்படி வந்துருங்க. தண்ணி இப்போ திறந்து விட்டுருக்காங்க. சரி. ஓகே. அண்ணா வேற என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? அதாவது என்னன்னா இப்போ எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துருக்கீங்க? எனக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த விவசாயத்தின் நிலைமை எப்படி இருக்கு? அந்த மாதிரி போயிட்டு நிலைமை வந்து மோசம் தான். விவசாயம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆள் கிடைக்கல இல்லையா? நம்மளா முடிஞ்சாலும் பார்த்துக்கிட்டாங்க. அதான். இப்போ இந்த 6 வழிச்சாலை எவ்வளோ நாள் ஆச்சு வந்து இது வந்து இப்போ 5 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. நான் சின்ன வயசில் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். 2005 ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு இல்லையா? இந்த ரோடெலாம் வந்ததுனால ரொம்ப இந்த இடம் ரொம்ப இதாகிடுச்சு. வேறு இந்த பக்கத்தில் நம்ம ஒரு இது சொல்கிறாங்களே, என்ன குட்லாடம்பட்டி ஃபால்ஸுன்றது சிறுமலை அடிவாரத்தில் இருக்குது. சிறுமலை அடிவாரத்தில் இருக்குது. இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர்ண்ணே? அதுக்கு 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டர் தான்.
அப்போ அங்கே ஃபால்ஸ் இருக்குது இல்லையா, குட்டம்புடி ஃபால்ஸ் இருக்குது. அப்போ அந்த வாடிப்பட்டி வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. பக்கத்தில் வந்து அண்ணி சொன்ன மாதிரி கோயில்லாம் இருக்குது இந்த இடத்துல. அதுக்கு குட்டலாம்புடி ஃபால்ஸு, ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஓ, அது எவ்வளோ தூரம் இருக்குது நம்ம வாடிப்பட்டிலேருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு? எவ்வளோ? 15 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டரில் வரும் இல்லையா? ஓ, வாடிப்பட்டில் குலசரங்கோட்டை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ்ப்பா. அப்படியா? ஓ, அதுவும் இருக்கா? சொல்லுங்களேன், நேரிட்ட சொல்லுங்கள். கேட்டுங்க நேர்களே, கேட்டுங்க. கோவில்லாம் சொல்கிறாங்க அண்ணிங்க. அது வந்து திருக்கல்யாணம் மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் திருக்கல்யாணம் நடக்கும். இங்கேயும் நடக்குமாங்க? மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் திருக்கல்யாணம் நடக்குமா? அது பார்த்துக்குங்க. எங்கள் பெரியம்மாட்ட நம்ம போவோம். இவங்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பெரியம்மா வயசு என்ன? பெரியம்மா உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு கேட்கக்கூடாதா? வயசு கேட்கக்கூடாதா? 87 வயசு சொல்லுங்கள். உங்கள் வயசு 87 வயசு ஆகுதுங்க பெரியம்மாவுக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்க வேலையில் அவங்களே பார்த்துக்கிறாங்க. கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆமாம். பெரியம்மா, உங்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன ரகசியம்? என்ன இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்களா? என்ன ரகசியம் சொல்லுங்கள், நேயர்களுக்கு சொல்லுங்கள். சாப்பாடு கண்ட்ரோல். ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கு. என்ன சாப்பிட்ற? என்ன ரகசியம் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்ற? சாப்பாடு எப்படி? எல்லாம் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுறீங்க. கறி மீன் இதெல்லாம் தவிர்த்துருவாங்க. அப்படியே கறி மீன் சாப்பிட மாட்டீங்க? மீன் தான் சாப்பிடுவாங்க, கறி இதெல்லாம் தொடவே மாட்டாங்க. மீன் மட்டும் சாப்பிடுவீங்க? பிடிக்கல. ஆனால் இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வேறு இப்போ எங்கள் ஆத்துக்காரங்களையும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். மேடம், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து ஒரு நேர்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் அப்படி வந்துடுறேன், அப்படி சுற்றி வந்துடுறேன். இது மரம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே தான் மேடம் உட்காந்துருக்குறாங்க. வந்தோம், ரொம்ப நாளாச்சு, அப்படியே ஊருக்கு வந்தோம். வணக்கம் சொல்லிடுங்க, நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். ஆமாம், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த வாடிப்பட்டி பற்றி? அதான் நம்ம நகரத்திலே இருந்து ரொம்ப ஒரே புழுக்கமாக கசகசன்னு இருந்தது. சரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை சூழ்நிலையில் சரி இந்த வேப்ப மரத்து காற்றுல உட்காந்துட்டு இருக்கிறது, ஏசி போடாமல் ஜில்னு காற்று வருது. ஓகே. அதனால் நம்ம ஓரளவு சம்பாதிச்சுட்டு நம்ம கிராமத்து பக்கம் வரத்துக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். இதுதான் என்னோட ஆசை. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மீண்டும் கிராமத்துக்கு வரது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ரொம்ப பொல்யூஷனாக டிராஃபிக் ஜாமில் வாழ்ந்துட்டு இருக்கிற அமைதியாக இயற்கையான ஒரு காற்றை சுவாசிச்சுட்டு கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னுடைய ஆசை. ஓகே. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நேயர்களுக்கு? இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி கிராமத்து சூழ்நிலைக்கு வரத்துக்கு, திரும்பி விவசாய உயிர் பெறத்துக்கு நம்ம காசை நோக்கியோ பணத்தை நோக்கி புகழை நோக்கி நகரத்தை நோக்கி நம்ம போனோம். ஆனால் திரும்பி எல்லாருமே வரத்துக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் திரும்பி எல்லாருமே கிராமத்து பக்கம் வந்து நல்ல இது மாதிரி இயற்கை சூழ்நிலை எல்லாருமே வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. ஓ, அப்போ வந்து நீங்கள் கிராமத்துக்கு மீண்டும் வரணுன்றீங்க. அது இழந்த சொர்க்கத்தை நம்ம மீண்டும் எடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஜான் மில்டன் வந்து தி பாரடைஸ் லாஸ்ட், தி பாரடைஸ் ரீகெயின் 2 நாவல் எழுதியிருக்காரு. சரிங்க. பாரடைஸ் லாஸ்ட்டுங்கிறது வந்துட்டு அவர் கண்ணு தெரியாத போது எழுதுனது. சரி. அப்புறம் பாரடைஸ் ரீகெயின்ங்கிறது வந்து அவருக்கு கண்ணு மறுபடியும் வந்துடுச்சு, அதை வந்து எழுதுனது. அப்போ வந்து அந்த நாவலை எழுதின அந்த ஆசிரியரை வந்து அவங்க வந்து அந்த ஜான் மில்டன் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த பாரடைஸ் லாஸ்ட் தான் இப்போ நம்மளாம் இருந்துட்டு இருக்கிறோம் நகர வாழ்க்கை. பாரடைஸ் ரீகெயின் நமக்கு திரும்பி வரணும்னா, அதாவது சொர்க்கம் நம்ம மீண்டு வரணும்னா நம்ம திரும்பி கிராமத்து வாழ்க்கைக்கு திரும்பணும். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த வாடிப்பட்டி மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் குடிபெற சொல்கிறீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சொந்த ஊர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சொந்த ஊரில் வந்து நம்ம சுவாசிக்கணும், அந்த இயற்கை காட்டை சுவாசிச்சுட்டு நம்மளால முடிஞ்சிருக்கிறத விவசாயம் மட்டும் வாழலாம் சொல்லுங்க. அந்த வேப்ப மரத்து கட்டில. ஆமாங்க. ஆமாம் ஆமாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஆமாம். ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழல் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்தோம்னா நமக்கு மருந்து மாத்திரையே தேவைப்படாது. தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம பார்த்த பாட்டி மாதிரி நம்ம வந்து நம்ம எத்தனை வயசானாலும் நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம். ஆரோக்கியமா இருக்கலாம். இயற்கை காற்றை நம்ம சுவாசிக்கும் போது எல்லாமே நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். நிச்சயமா. நேர்களே கேட்டீங்களா, எங்கள் ஆத்துக்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்க இல்லையா? ரொம்ப அருமையாக வந்து அவங்க இன்றைக்கி தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்குள்ளே வந்து அவங்க எட்டி பார்க்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய நாள் வந்து சொந்த ஊரில், அதாவது வாடிப்பட்டில் வந்துட்டு இங்கே உறவுகளோட உட்காந்து பேசுகிறதே பெரிய விஷயங்க. யாரை பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு தான் நம்ம உட்காந்துருக்குறோம். பட் உறவுகளோட பேசுகிறது, இப்போ வந்தோம் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு பயிர் கொஞ்சம் என்ன பயிர் கொடுத்தீங்க? பச்சை பயிர் ஏதோ அவிச்சு கொடுத்தாங்க. ஒரு டீ வேக வச்சு பாசி பயிர் கொடுத்தாங்க. ஒரு டீ தாங்க கொடுத்தாங்க. அது சொர்க்கமாக இருக்குது. எப்படி சொல்கிறதே தெரியல. அது வந்து அது உட்காந்து பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அது இல்லை. மீண்டும் வந்து நம்ம எல்லோரும் சொந்த ஊருக்குள்ள வந்து நம்ம வசிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். உறவுகளை சந்தித்து அப்பப்போ பேசுறது வைக்கிறதுலாம் கூட பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தான். ஸோ சொல்லணுங்க, இப்போ வந்து இந்த நகரத்தில் வாழ்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்கு, இன்னொன்று வந்து ரொம்ப புழுக்கம்,
அதனாலயே ரொம்ப இறுகிட்டாங்களா என்னன்னு தெரியல. யார் மேலேயும் பாசம்லாம் காட்டுறதில்ல. சரி. வந்தால் டிவி பார்க்குறாங்க, இல்லை ஃபோன் பார்க்குறாங்க, இல்லைன்னா சாப்பிட்டு படுத்துடுறாங்க. ஓ உறவுகளோட வந்து அவங்க பேசணும், வந்து உறவுகளை எல்லாம் தேடி வந்து பார்க்கணும். அதுக்காக வருஷத்தில் ஒரு சில நாட்களையாவது ஒதுக்கணும். அதையும் வந்து அதுதான் நம்ம மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்படியே உங்கள் நேயர்களுக்கு இந்த வேப்ப மரத்தை நிச்சயமாக நேர்களே பாருங்கள், ஆத்துக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம சொந்த ஊருக்கு மண்ணுக்கு, அதை இப்போ நான் வாடிப்பட்டிக்கு வந்திருக்கல சொந்த மண்ணுக்கு, அந்த மாதிரி எல்லோரும் சொந்த ஊரில் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது, புகழ் அடையிறது, அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக ஒரு சாத்வீகமாக உறவோட சேர்ந்து பேசி மகிழ்ச்சியாக ஒரு சுண்டலோ ஒரு டீயோ குடித்து ஒன்றா இருக்கிற விஷயன்றது ஒரு பெரிய அருமையான விஷயங்க. ஸோ வாங்க இந்த வேப்ப மரத்தை பார்ப்போம். வேப்ப மரத்தை தான் ஆத்துக்காரங்க காட்ட சொல்கிறாங்க உங்கள்கிட்ட. பாருங்கள், வேப்ப மரத்தை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பர் அருமையான மரம், அற்புதமான ஒரு ஏரியா. அது ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், இடம் பாருங்கள், ரொம்ப எம்டினஸ்ஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரங்கள், குருவியோட சத்தம், குயில் சத்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயில் கூட போயிட்டு இருந்தது பக்கத்தில், நான் பார்த்தேன். பட் நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ளே அது போயிடுச்சு. ஸோ நேர்களே இப்போ நம்ம வந்துட்டு விடை பெறக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டோம். நம்ம உறவுகள்லாம் பார்த்து மீண்டும் வந்து அவங்களோட பேசி நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலாம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களானே? அதாவது இந்த சேனல் ஆரோக்கியமாக இருக்காதுப்பா, ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் முதல்ல, ஆரோக்கியம் தான் முதல்ல. அதனால் எல்லாமே. ஆமாம், கேட்டிங்களா நேர்களே? ரொம்ப அருமையான விஷயத்தை அண்ணன் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இவெல்லாம் வந்து ஒரு முழுமையான உண்மையான விவசாயி. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து அங்கங்கே கிராமங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கிராமத்தில் இருக்கிறனால தான் நம்ம நகரத்தில் வந்து ரொம்ப அருமையாக நல்ல சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ விவசாயம் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஏழை அது இதயம், கிராமத்தை தான் வந்து இதயம் சொல்லியிருக்கிறாரு மகாத்மா காந்தி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன். எங்கள் அப்பா பிறந்த மண் இது, இந்த வாடிப்பட்டி. சின்ன வயசில் வந்து நான் விளையாண்டுருக்கிறேன் இந்த அங்கே உள்ள தோட்டங்களில். இன்னும் சரியாக சில இடங்களை உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 வார்த்தை நேர்களுக்கு 2 வார்த்தை சொல்லிடுங்க. புரட்டாசி மாதம் ஐயனார் ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஐயனார் கோயில் மேட்டு நீராத்தல்ல. சரி. அந்த ஐயனார் கோயில் பெட்டி எங்கள் புரட்டாசி மாதம். சரி. அதுக்கு சாமி பெட்டி தூக்கும்போது வாழைப்பழம் சொல்லிடுவாங்க. புரட்டாசி முதல் நாள் பெட்டி தூக்குவாங்க, மறுநாள் ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஓகே, கேட்டுங்க ஜல்லிக்கட்டு விடுவாங்க. கேட்டுங்க. மேட்டு நீராத்தான் அந்த கோயிலில் போய் சொன்னாங்க. மேட்டு நீராத்தான் தான் நம்ம. ஆமாம், வாடிப்பட்டி நீராத்தான் தான். ஆமாம். மேட்டு நீராத்துக்கும் வாடிப்பட்டிக்கு போகிற வழியில் அந்த கோயில் ஐயனார் கோயில் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம நீரத்தெல்லாம் கோயில் இருக்குது. அந்த இந்த கோயில் இருக்குது, சரி, சாவடி மாதிரி இருக்கும். அதில் முளைப்பாரி போட்டு டெய்லி கும்மி அடிப்பாங்க. கேட்டுங்க. அடிச்சுட்டு பெட்டி இங்கேருந்து பெட்டியை தூக்கிட்டு ஐயனார்கிட்ட வைப்பாங்க. அது முதல் நாள் வைப்பாங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம். அடுத்த நாள் சாயந்தரம், அடுத்த நாள் மத்தியானம் இங்கே ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஜல்லிக்கட்டு விட்டுட்டு அப்புறம் நைட்டு சாயந்தரம் அங்கே ஐயனார்கிட்ட பெட்டிக்கு சாவடிக்கு வந்துடும். அது ஒரு ஃபேமஸ். சூப்பர், கேட்டுங்க. அது ரொம்ப பிரபலமான விஷயமா. நடுவில் சடையாண்டு கோயில் இருக்குது. ஓகே ஓகே, அது ஒரு ஃபேமஸ். அதுவும் ஃபேமஸ் தான். வாடிப்பேட்டில் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள்லாம் அங்கே அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நல்ல பெரிய பெரிய கோயிலாக அதெல்லாம் உருவாகும், நல்ல ஃபேமஸ். ஆமாம், இது ஒரு கோயில் மாநகரம் மாதிரி ஆகிட்டுருக்கு. மதுரை எப்படி கோயில் மாநகரம் மாதிரி, வாடிப்பட்டியும் கோயில் மாநகரமாக ரொம்ப சிறப்பாக வந்து இங்கிட்டு ரொம்ப அமைதியாக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஒற்றுமையாக, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அப்புறம் அந்த சந்தை ஒன்று சொல்கிறாங்களே வாடிப்பட்டியில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நீங்கள் சொல்லுங்கள். வாடிப்பட்டி சந்தை மாடு, ஆடு, கோழி, காய்கறி எல்லாமே வியாபாரம் நடக்கும். சரி, சம்சாரி கொண்டு வந்து விற்பாங்க. சரி, இப்போ எவ்வளவு உங்களுக்கு கூட்டம் வரும், எவ்வளவு வியாபாரம் நடக்கும்? அது வந்து ஆயிரக்கணக்கில் பேர் வருவாங்க. கடைகள் நிறைய, முந்திதான் கொஞ்சம் கடைகள் இப்போ நிறைய அங்கிட்டு ஆடு மாடெல்லாம் நிறைய வருது செவ்வாய்க்கிழமை. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் அப்படியே வண்டி வச்சுட்டு வாடிப்பட்டி வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சந்தைக்குள்ளே போய் நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய இடங்கள் இருக்குது இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். வேறு என்ன நீ சொல்ல விரும்புறீங்க? அந்த லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ கொடைக்கானல் எவ்வளோ தூரம் நீங்கள் இருந்து வாடிப்பட்டி? சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து 120 கிலோமீட்டர் வரும். 120 கிலோமீட்டர் வரும். நேரில் கொடைக்கானல் ரொம்ப பக்கம். அது கொடரோடு இதெல்லாம் வந்து பக்கத்தில் தான். வத்தலக்குண்டு, திண்டுக்கல் இதெல்லாமே ரொம்ப நியர்பை இருக்குது. வாடிப்பட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். அது தென் மாநிலத்தில் வந்து எப்படின்னா, இப்போ உடம்புக்கு எப்படி ஹார்ட்டோ அப்படி மாதிரி தென் மாநிலத்தில் வாடிப்பட்டி வந்து ரொம்ப முக்கியமான இடமா இப்போ உருவாகிட்டு இருக்கு. பெரிய லெவலில் அது வந்துகிட்டு இருக்கு. அது என்னுடைய சொந்த ஊர் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிறேன், எவ்வளோ ஃபேமஸ் இருக்குன்னு அண்ணிலாம் சொன்னாங்க, அண்ணன் வந்து சொன்னாங்க. ஸோ வேறு என்னென்ன பக்கத்தில் நியர்பை ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிய? வாடிப்பட்டியில் ஏதாவது விஷயங்கள்? வாடிப்பட்டியில் இப்போ புதுசாக எதுவும் இல்லை.
வாய்ப்பட்டி சுற்றி மலை இருக்குது. மலை இருக்குது, மலை இருக்குது. சிறுமலையோட இதெல்லாம் மலை, கச்சவெட்டி மலை, கச்சக்கட்டி மலை இருக்குது. அதெல்லாம் இயற்கையால் வளர்ந்தேன். எல்லாமே இயற்கை தான் இல்லையா? அந்த காற்றே தெரியுது, சிலுசிலுன்னு அடிச்சிட்டு இருக்கு. வேறு ஏதாவது பாலமேடு அலங்கனூர்லாம் பக்கத்தில் இருக்கிறனால அது அலங்கனூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, வாடிப்பட்டி சனங்க நிறையா போவாங்க. பார்த்துங்க, வாடிப்பட்டி பக்கத்தில் நியர்பை இருக்குது. அலங்காநல்லூர், அப்புறம் பாலமேடு எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன உலக பிரசித்தி பெற்ற விஷயங்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் உலக அளவில் போன விஷயம் அது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே கூட தெரியாத விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம். இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு வாடிப்பட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா பஸ்ஸுமே வாடிப்பட்டியில் நின்று தாங்க போகும். ரொம்ப அருமையாக இருக்குது, வாழ்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடமா தான் பார்த்துங்க. அவ்வளோ தூரம் மக்கள் வந்து ரொம்ப யூனிட்டியாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க வாடிப்பட்டியில். ஸோ எனக்கு விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது, உங்களோட இருந்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெரியம்மா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் சொன்னீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றிலாம் சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. நிறைய விஷயங்கள் அழகாக அந்த டீ கொடுத்தீங்க, ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. அதில் வந்து அன்பு இருந்தது. உங்களுடைய அன்பு அதில் கலந்து அந்த டீ, அந்த சுண்டல் என்ன கொடுத்தீங்க? என்ன சுண்டல்? பச்சை பயிறு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ருசியாக. ஸோ உங்களுக்கும் இந்த லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, வாடிப்பட்டியை பற்றி மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் உங்களுக்கும் வந்து நன்றி, ரொம்ப நன்றி. பெரியம்மா உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேர்களே, நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். ஆமாம், என்ன கொடுக்க போகிறோன்னு கேட்குறாங்க, பெரியம்மா கேட்குறாங்க. அன்பை கொடுப்போன்னு சொல்லுங்கள். அன்பு மாதிரி உலகத்தில் வெளியான விஷயம் கிடையாது. உங்களோட ஆமாம் உங்களோட நான் வந்து ரொம்ப மகிழ்வாக வந்து எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டேன். பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்காக நன்றி. அன்புடன் உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். முத்தையா அன்புதுரை. நன்றி நேயர்களே.